ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புக் படிச்சிருந்தேன், அதுல சில கண்டென்ட் பிடிச்சிருந்தது, அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதுமையிலே உன்னை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, வயதானவர்கள் முதியோர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது. சரி, உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வயதானவங்க முதியோர்கள் யாராச்சும் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இதை பத்தி சொல்லுங்க. வயதானவங்களுக்கு உணவு செரிமானத்தை எப்படி பாத்துக்கலாம், எதனால அது குறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால அவங்களுக்கு உணவு செரிமான தன்மை குறையுது அப்படின்னா, அவங்களுக்கு ஏஜ் ஆகுது இல்ல, இப்ப 60 70 அது போல இருக்கும் அவங்களோட ஏஜ். அப்போ உள்ள இருக்க ஆர்கன்ஸ், உடல் உறுப்புகள்லாம் இருக்குல்ல, உடல் உறுப்புகளும் அவங்களுக்கு அதே ஏஜ் தான் இருக்கும். அதனால செரிமான தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது, அந்த வயதானவர்கள் அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடும் போது அது கரெக்டா இருக்கும். என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம பார்ப்போம். காலையில டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது என்ன பண்ணும்னா செரிமான தன்மையை ஸ்டாப் பண்ணிடும். டீ காஃபி அது மாதிரி குடிக்கும் போது நெக்ஸ்ட் அவங்களுக்கு பசிக்காது, பசி தூண்டாததுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனா சாப்பிடாம இருக்கிறாங்க, டீ காஃபி குடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்ப டீ காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டா அப்ப அந்த நேரத்துல காலையில எந்திரிச்சு நாங்க என்ன சாப்பிடுறது, எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கலாம் காலையில. அந்த மோர் குடிக்கும் போது அவங்களுக்கு செரிமான தன்மையெல்லாம் என்ன பண்ணும், நல்லா ஆக்டிவா இருக்கும், அவங்களுக்கு பசிக்கும். அது போல ஒரு வாழைப்பழமோ அந்த மாதிரி கூட ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழமும் நல்லதுதான். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிடும் போது கூட ரசம், காய்கறி, கூட்டு, பொரியல், கீரை இது மாதிரிலாம் சாப்பிடும் போது செரிமான தன்மையெல்லாம் நல்ல உடம்பு நல்லா செரிக்கும். வேற ஏதாவது சாப்பிடும் போது அது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மந்தமா இருக்கும், அவங்களுக்கு சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ மதியம் சாப்பிடும் போது ரசம்லாம் எப்பவுமே கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஈவினிங்கும் என்ன பண்ணலாம், ஒரு டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெரைட்டியா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றது செரிமான தன்மை அதிகமா அவங்களுக்கு இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது போல நைட்டு தூங்கும் போது நைட்டு இப்போ ஒரு 8 o'clock தூங்குறாங்கன்னா அப்ப நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஏர்லியாவே சாப்பிட்டுடணும். 2 hours பிஃபோர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வயசானவங்களுக்குலாம். அப்பதான் அவங்க சாப்பிட்டுட்டு உடனே படுத்தா அப்படியே மந்தமா இருக்கும், செரிமான தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நைட்லன்றதுனால கொஞ்சம் ஆர்கன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சைலண்ட் மோட்ல போகிறது, சீக்கிரம் செரிக்காது. அதனால அநேக பிரச்சனைகள்லாம் வரும். அது இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 hours பிஃபோரா அவங்க சாப்பிடுறது நல்லதா இருக்கும். இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி இது மாதிரிலாம் லைட் வெயிட் ஃபுட் இது மாதிரி எடுத்துக்கிட்டா நைட்டு நிம்மதியா தூங்கலாம். காலையில மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இந்த மாதிரி ரெகுலரா எல்லாமே எடுத்துக்கிட்டா அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது இந்த மாதிரி அவஸ்தை, சிரமம் இதெல்லாம் எதுவும் இருக்காது. வயதானவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க, அவங்களும் ஹெல்த்தியா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும். தேங்க்யூ.